Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம ஐடல் லைஃப் பார்ட் 11 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 to 10 பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் டாப்ல பிளேலிஸ்ட் தரேன், அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஆக்சுவலி இந்த இயரிங் வந்து என்னோட எக்ஸ் தான் வாங்கி கொடுத்தா, ரொம்ப சர்ப்ரைஸா அன்னைக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே காட்டுறாங்க. ஆக்சுவலி அவ எக்ஸ் வந்து வாங்கி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஹீரோவும் செம்ம சந்தோஷப்படுறாரு, ரெண்டு பேரும் நம்ம போட்டுக்கலாம், நீ ஒன்று நான் ஒன்று அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அப்படியே ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பிரேக்கப் ஆன உடனே நான் தான் வந்து ஒன்னுத்த க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், இன்னொன்னு அவகிட்ட தான் இருக்கு. ஹீரோயின் வந்து ஓ அப்பா அது உங்களது கிடையாதா, எல்லாரும் வந்து உங்களுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம வந்து இதை போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி தயக்கமாவே சொல்றாங்க. ஹீரோ வந்து எனக்கு புரியுது, கண்டிப்பா நம்ம வந்து போலீஸ் கிட்ட சொல்லலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இந்த கேஸ்ல, கண்டிப்பா யாரு உண்மையான கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும்ல, ஸோ இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை விட்டு போ மனசே இல்ல, சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ போ முதல்ல பாய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவர் அங்கிருந்து கிளம்பியே போறாரு. ஸோ ஜுங்ஜே ஹீரோயினை கூட்டு வந்து இதோ பாரு நான் அந்த சிசிடிவி ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆக்சுவலி இதுல ஒருத்தன் நடந்து போயிருக்கான் பாரு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஹீரோயினும் பாக்குறாங்க, பட் ஆனா வந்து ஒழுங்கா தெரியல, ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது. அவன் சொல்றான் ரொம்ப குள்ளமா இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொண்ணா இருக்கலாம்ல இது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். இல்ல ஹீரோ வந்து அவளோட எக்ஸ் வந்து பார்க்க வந்தா அப்படின்ற மாதிரி சொன்னா, மேபி அவளா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படி அவ எக்ஸா இருந்தா அவனை சீக்கிரமா வந்து போலீஸ் கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லு, அப்பதான் எனக்கு ஒரு வழி கிடைக்கும் உன்ன அப்படின்னு சொல்லும் போது என்னது அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, அவனை போய் ஃபர்ஸ்ட் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிடுறான். ஜெய் வந்து கண்ணை முழிச்ச உடனே நான் ஆப்போசிட் வக்கீல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஸோ அந்த ஆப்போசிட் வக்கீலும் வராரு, சொல்லு எதுக்காக பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லணும், பட் எனக்கு ஃபுல்லாலாம் ஞாபகம் இல்லை, பட் வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் கோல்டன் பாய்ஸ்லாம் கான்சர்ட் பண்ண இடத்துக்கு போனேன். அப்போ நான் வந்து ஹீரோவோட எக்ஸை பார்த்தேன், அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், அவகிட்ட கேட்டேன் என்ன ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் என்கிட்ட கேட்டா அந்த மாதிரி வந்து நீ எப்படி இருக்க, ஓகே தானே, ஊசோ செத்ததுக்கு அப்புறம் காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு எல்லாரோட லைஃபும், ஸோ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா. நானும் வந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். பட் ஆனால் டக்குன்னு அவ வந்து என்கிட்ட சொன்னா, நான் உன்னை லாக்கி வீட்டில் அன்னைக்கு நைட்டு பார்த்தேனே, அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்போ எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் அன்னைக்கு நைட்டு போனேன் தான் உண்மையாலே, ஏன்னா ஊசோ வந்து போய் ரொம்ப நாளாக ஆச்சு, அன்னைக்கு போறேன்னு சொன்னான், அதனால வந்து அவனை தேடி நான் போனேன், இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா வந்து நீங்க என்ன சஸ்பெக்டா ஆட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றது எனக்கு தெரியல, நான் கேட்டேன் அவர்கிட்ட உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா வந்து அவ இல்ல நான் வந்து நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு ஒரு சந்தேகமாவே தான் இருந்தது. ஸோ நானும் சரி ஓகே நம்ம சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ள போனேன். அப்ப நான் காருக்குள்ள வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவ வெளியே வந்து நின்னா, நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இவன். ஸோ இதெல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு இருக்கான் அந்த ஆப்போசிட் லாயரு. சரி ஓகே ஆனா நீ எதுக்கு இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நீங்க தானே சொன்னீங்க ஒரு நாள் ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயுமே ஒரு விஷயமே டிஃப்ரெண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ. ஏன்னா நான் அந்த லெட்டரை எழுதவே இல்லை இந்த மாதிரி நான் ஊசோவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என் மேல இப்ப பழி விழுந்துச்சு, ஸோ யாரு உண்மையானவங்க அப்படின்றத கண்டுபிடிங்க, ஒரு இன்னசென்ட் ஆள் கூட இதனால வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த ஆப்போசிட் லாயரும் இதை பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு ஜெய்யை பார்க்க, பட் வந்து அவரும் சஸ்பெக்டா இருக்குதால ஜெய்யை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கோல்டன் பாய்ஸோட இன்னொரு நம்பர் வரான், வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. சாரிடா என்னால் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி கேட்க, இப்போ பாரு நீ சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எனக்கும் புரியுது நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது வந்து ஊசோவால தான் சொல்ல முடியும். பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவனோட போன்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவான், அவனுக்கு அந்த ஹேபிட் இருக்கு.
ஸோ அந்த ஃபோனில் ஏதாவது ரெக்கார்டாக இருந்தால் கூட அதுலேருந்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் பார்க்குறாரு. கட் பண்ணா வந்து அந்த ஆப்போசிட் வக்கீல் வந்து ஃபைல் எல்லாம் புரட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வராங்க இவனை பார்க்கறதுக்காக. ஸோ 2 பேருமே இன்ட்ராகேஷன் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு தெரியும்ல, அந்த எக்ஸு தான் வந்து வந்திருக்கா அவள் வீட்டுக்கு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும், நீ ஏதாச்சும் அதுக்கு வந்து ஸ்டெப் எடு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன். உடனே இவங்க வந்து இந்த பாரு இந்த கேஸ்ல வந்து ஒரு இன்னசென்ட் வந்து தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா, கொடூரமா இருக்கும். அதை நான் சொல்றேன், தயவு செய்து நீ அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாத, உங்க அப்பா மாதிரி மட்டும் நீ பண்ணிடாத இந்த கேஸ்ல. ஸோ எனக்கு தெரியும் நீ உண்மையா இருக்கதா ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி, பட் ஆனா நீ இந்த தப்பான வழியில போயிட மாட்ட அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை குத்துட்டு போறாங்க. ஸோ அவனும் ஹீரோயின் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறான். கட் பண்ணா அந்த ஆப்போசிட் லாயர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, இதோ பாருடா இந்த மாதிரி அந்த சஸ்பெக்ட் தான் வந்து நீ சொல்ற மாதிரி அவனுக்கு மோட்டிவ் இருக்கு, ஆனா அவன் வந்து கொலை பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கே தெரியும், பட் இருந்தாலும் அவன் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு நம்ம தான் மாத்தணும். ஆனா நான் பண்ண கேஸ்ல அவன் வந்து இறந்துட்டான் தூக்கு போட்டு, பட் ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரிதான் நம்ம பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா தப்பா இவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இதை தான் இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே யோசிச்சு பாக்குறாரு சின்ன வயசுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த தூக்கு போட்டு இறந்தது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இவனுக்கும் வந்து அது தெரிஞ்சிருக்கு சின்ன வயசுலயே. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து கொலைகாரன் கிடையாது அப்படின்றது உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவனும் வந்து என்ன பேசிட்டு இருக்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவன் கேட்டிருப்பான். இப்ப நீயும் ஒரு நாள் லாயரா தானே ஆக போற, நீ லாயர் ஆகு, நானும் ஆவ, அப்ப நான் கரெக்டான விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணுவேன், அப்ப நீ கண் முன்னாடி பாப்ப எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு இருந்து வெளில போயிருப்பாங்க. ஸோ இவனும் அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருந்திருப்பான் ஒரு மாதிரி. ஸோ இவனுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது, நம்ம தப்பு பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி டிடெக்டிவ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றான். ஏன்னா ஹீரோவோட எக்ஸ் வந்து இன்னைக்கே வந்து ஊருக்கு போறான். ஸோ அதனால அங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி உன்கிட்ட ஒரே ஒரு லாஸ்டா ஒரு விஷயம் கேட்கணும், நீ இன்னைக்கு கிளம்புறதானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கேளு அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ் சொல்ல, நீ அன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே யோசிச்சுட்டு, பாரு நான் வரல, உனக்கு தெரியும்ல அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் வந்து அப்படியே போனை கட் பண்ணிடுறான். ஸோ இவங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா பின்னாடி எல்லா டிடெக்டிவ் கூட்டமே ஓடி வருது இவங்களை தேடுறதுக்காக. அங்க ஒரு டிடெக்டிவ் கூப்பிடுறாங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் அப்படியே திரும்பி பாக்குறா. ஸோ ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோ வந்து டோர் ஓப்பன் பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபோன் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போதே டக்குன்னு அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஒன்றும் இல்லை, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா நீயே வந்துட்ட, சரி வா உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. ஊசாவுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஹேபிட் இருக்குது. ஸோ அவனோட க்ளவுட் ஸ்டோரேஜும் எந்தோ வந்து சிங்காக இருக்கும். ஆனால் நானும் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அந்த ஆப்போசிட் வக்கீல் உட்கார வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு அந்த ஹீரோவோட எக்ஸை. ஸோ சொல்லு, இந்த மாதிரி நீ அன்னைக்கு நைட்டு எங்கே இருந்த, எதுக்கு வந்து நீ ஜேஇயை பார்க்க போன அன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது, பாருங்க நான் ஜேஇயெல்லாம் பார்க்க போல, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மாதிரி தனவட்டா கேட்குறேன், என்ன உங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, நான் அங்கே போனேன் அப்படின்றது எவிடன்ஸ் இருக்கா, எதுவுமே இருக்காதே அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை விட பெரிய எவிடன்ஸ் இருக்கு எங்க கிட்ட, ஜேஇ நேற்று கண்ணை முடிச்சிட்டான் தெரியுமா, அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஹீரோவை வந்து பார்த்துருக்கு, ஏன்னா நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, பிளஸ் இந்த இயரிங் அங்க இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ் இருக்கு, இதெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். உடனே இவ வந்து தன்னா வெட்டா பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ்ன்னு என் கண் முன்னாடி காட்டுறீங்க அப்படிதானே, அன்னைக்கு நானும் லாக்கியும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் அந்த இயரிங் அங்க விழுந்திருக்கும், ஜேஇக்கு ஆப்போசிட்டா நான் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால அவன் இதெல்லாம் ஏமல பழைய தூக்கி போட பாக்குறான். நீங்க என்னடானா என்ன வந்து உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க,
பாருங்க நான் கொலை பண்ணல அப்படின்றவரு மூஞ்சு முன்னாடியே சொல்றா. இவனுக்கு செம காண்டாவது கேட்கும் போது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கான். கூட இருக்கவன் வந்து எங்க அவ பேயாங்க, நார்மல் மனுஷி மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவன் சொல்ல, அந்த லாயரோட அப்பா வந்து எதிர்க்க வராரு. அவங்க அப்பா அந்த ஆப்போசிட் லாயரை பார்த்து கத்துறாரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பாரு அவளை மரியாதையை ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்பா அவளை ரிலீஸ் பண்ண சொல்றீங்க, அவளுக்கு ஆப்போசிட்டா எல்லா எவிடன்ஸுமே இருக்கு, பாடுறா அவங்கெல்லாம் பவர்ஃபுல் பீப்புள்ஸ், ப்ளஸ் நீ வேற இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த கேஸே உன்னை விட்டு போயிடும், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படிப்பா நான் வந்து உண்மையை பார்த்துட்டு எப்படி நான் அந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கல்ல, உங்க என்டையர் லைஃப் நீங்க அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கீங்களே, உண்மையை எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டு எப்படி உங்களால வாழ முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னு கேட்ட உடனே, இது பாரு நீ அவளை ரிலீஸ் பண்ணலனாலும் அவள் ரிலீஸ் ஆயிடுவா, அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி கேவலமான ஒரு தப்பான மிஸ்டேக்கை பண்ணிட்டல, நான் என்ன சொன்னேன், அவனை சஸ்பெக்டா மாத்தி அவனை தானே இது பண்ண சொன்னேன், நீ என்னடா ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஓகேப்பா எனக்கு புரியுது, உங்க மேல இந்த கொஞ்சம் மரியாதையும் எனக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன், முதல் முறையா உங்களை நான் எதிர்த்து நிக்க போறேன் என் லைஃப்லயே அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு. கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது பாரு உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி ஊசாங் வந்து அவங்களோட ஆல்பத்தில் வந்து ஒரு சீக்ரெட்டை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னது சீக்ரெட்டா? ஆமாம், அவர் ஒரு சீக்ரெட் மெசேஜ் வச்சிருக்காரு, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ் பண்ணி கேட்க, அந்த சிடியில தான் இருக்கு, ஒரு ஆல்பம் சிடியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோவை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே அந்த சீடியில் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி இந்த ஆல்பத்தில் தான் ஒரு சீக்ரெட் மெசேஜ் வச்சிருக்காரு ஊசாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் இதை தான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும். அந்த சாங்கை வந்து நான் அந்த ஃப்ரீக்வன்சி டிடெக்டரில் போய் பார்த்து போட்டும் போது இந்த மாதிரி எனக்கு வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறாரு, எப்படி நீ ஒரு ஃபேனாக இருந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இது பாருங்க நாங்கள் வெறும் ஃபேன் மட்டும் கிடையாது, உங்களை நாங்கள் ரொம்பவே லவ் பண்ணுறோம், ப்ளஸ் உங்களோட ஒரு சின்ன ஷேடோ இருந்தால் கூட அதை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், உங்களோட ஃபேஸ் ப்ளஸ் வந்து உங்களோட வாய்ஸில் இருக்க சின்ன டெரிபிளான சவுண்டை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, இதோ பாருங்களேன் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் பாருங்களேன், ஒரு ஆல்பத்துக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் தான் அடுத்த ஆல்பத்தோட ஃபுல் வேர்டாக இருக்குது, இந்த ஆல்பத்தோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் தான் அடுத்த ஆல்பத்துக்கு இருக்குது அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி அடுத்த ஆல்பத்துக்கு நம்ம என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஆமாம்ல சரி நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து அதை போட்டு பார்த்தா லாகின் ஆகிடுது. ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோவுக்கு, எப்படி இதை வந்து அவன் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தா ரெக்கார்டிங்லாம் இருக்குது அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா அதில் என்ன இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ப்ளே பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் என்னாச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ இவன் வந்து சிஓ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து யாரோ டோரோட பாஸ்வேர்டை தப்பாக போடுற மாதிரி வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுறான்னா ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த ஃபோனோட ரெக்கார்டிங்கை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு தான் வெளில போகிறான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ ஹீரோவோட எக்ஸ் தான் நின்றுட்டு இருக்கா. ஸோ டோரோட பாஸ்வேர்டை தப்பாக போட்டுட்டு இருக்கவன் இவனே ஓப்பன் பண்ணி விட்டுறான். இவன் வந்து அப்படியே இவனை தள்ளி விட்டு லாக்கி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி உள்ளே வந்துட்டு இருக்கா. ஏய் என்ன பண்ற, நீ உள்ள போக கூடாது, அவனை பார்க்க கூடாது அப்படின்னு இவன் தடுக்கிறான். பாரு தள்ளு, நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது, இது பாரு நீ அவனை பார்க்க கூடாது, ஏன் என்னை தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த, வாயை மூடுறி, உன்னால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா, நீ பாட்டுன்னு விட்டுட்டு போயிட்ட, லவ் வேணும்னு சொன்ன, அவன் உனக்கு எவ்வளவு லவ் கொடுத்தான், நீ சின்ன வயசுல இருந்து உனக்கு லவ்வே கிடைக்கலன்னா இப்படி அவனை பாடா படுத்துன, இப்ப அவன் உங்ககிட்ட இருந்து மூவ் ஆயிட்டான், நீ என்னன்னா திரும்பியும் வந்து அவனை டார்ச்சர் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளுக்கா ஒரு மாதிரி அப்படியே மண்டையே பிக்குது, பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டு அப்படியே வந்து கிச்சன் கிட்ட போறா, ஒரு கத்தி எடுக்கிறா. இவனும் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான்.
இதோ பாரு, அவன் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், அவன் தான் நான் மறந்துட்டால, நானும் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து குத்திக்கலான்னு போறா. கத்தியை விடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கரெக்டா இவ வந்து அவன் மேலேயே விழுந்துடுறாளா. ஸோ அந்த கத்தி கரெக்டா இவனோட நெஞ்சுக்கு கீழே இறங்கிடுது. ஸோ அவள் தான் இவன் வந்து அப்படியே மயக்கம் ஆயிடுறா கொஞ்சம். அப்புறமா கொஞ்ச நேரத்துல எழுஞ்சி பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஏய் ஊசாங்க, என்னாச்சு ஊசாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. அவன் செத்துட்டான் ஆல்ரெடி. ஸோ இவ வந்து கதறி அழ, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹீரோக்கு இது கேட்கும் போது எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் வந்து நான் வேணா அதை இங்க ஸ்டாப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ என்ன பண்றான்னா, இந்த கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. ஸோ அப்புறமா எல்லாத்தையும் கிளீன் பண்றா. அவ வந்ததே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் கிளீன் பண்றா. அப்புறம் அவளோட கையெல்லாம் போய் கழுவிக்கிறா, அவளோட ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவுறா. ஸோ கழுவிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்தா கரெக்டா வந்து ஜேஇ வந்திருப்பான் இந்த மாதிரி ஊசவங்க தேடி. அப்போ வந்து தட்டிகிட்டே இருக்கான், ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கா பதறுது, என்ன பண்றதுன்னே தெரியல, மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வரைக்கும் போறா. பட் ஆனா அவன் ஒரு கட்டத்துல வந்து டோர் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி லிஃப்ட் வழியா கீழே இறங்கிடுறான். இவளும் பாக்குறா, சரி உள்ள வந்துட்டு என்ன பண்றது தெரியல. அவளோட இயரிங் வேற மிஸ் ஆகுதா, இதையும் தேடி பாக்குறா, அதுவும் கிடைக்கல. சரி ஓகே, வேற வழியே இல்ல, இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசவங்களோட போன் எடுத்துட்டு அப்படியே கீழே போறா. அப்பதான் வந்து ஜேஇ போன் பண்ணியிருப்பான். அப்ப கூட சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி நான் அவனோட ரிங்டோனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்து அங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பா. அப்பதான் வந்து சவுண்டு கேட்டிருக்கோம். இவ அப்படியே போனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. இதுதான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜிலும் பார்த்துருப்பாங்க. பட் கிளியரா தெரிஞ்சிருக்காது இவதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா கூத்துமே அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கு. இது 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி உடஞ்சிடுறாரு அவரு. ஸோ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த உண்மை வெளியே வந்தா நீங்களும் உங்கள் எக்ஸோ வந்து உண்மையாலே லவ் பண்ணீங்க அப்படிங்கிறது வெளியே வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நான் உண்மையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் ஓட விரும்பலை. ஏன்னா என்னை லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி, என் கூட இருக்கவங்களுக்கும் சரி, ப்ளஸ் ஊசவங்களுக்கும் சரி, இது எல்லாத்தையும் வெளியே வந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ நான் எதையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் வந்து ஆறுதல் தராங்க. இது எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுறாங்க. அவள் தான் அவள் எக்ஸை தூக்கி உள்ள போடுறாங்க. போடுங்க சார் ஜெயிலில் உள்ள தூக்கி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த சீனை பார்க்கும்போது. அப்பந்தான் வந்து ஹீரோயினும் அந்த ஆப்போசிட் வக்கீலும் பேசிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் இந்த மாதிரி நீ பண்ணதுக்கு அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவன் வந்து சொல்றான், நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். ஏன்னா நானே ஒரு மாதிரி கில்ட்டில் தான் இருந்தேன். எனக்கு உண்மை தெரிஞ்சும் என்னால் வெளில சொல்ல முடியாமல் இருந்தேன். ஆனால் நீ அன்னைக்கு வந்து சொன்னதால தான் இது எல்லாமே வந்து எனக்கு சால்வ் ஆச்சு. ஒரு இன்னசென்ட்டை வந்து நான் ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு எப்படி என்னால் வாழ்ந்திருக்க முடியும்? நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். இன்ஃபேக்ட் இதை வந்து என்னை கொண்டிருக்கோம், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சாரி, உங்கள் அப்பாவுக்கு நடந்தது வந்து கண்டிப்பாக வெளியே வரும், நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஊசோங்க்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க போயிட்டு. ஸோ அந்த எக்ஸை ஜெயிலுக்குள்ள பார்க்கறதுக்காக ஹீரோ போறாரு. ஸோ 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸை கேட்குறா, என்னை இப்படி பார்க்கறதுக்கு தானே வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் உண்மையை தெரிஞ்சுக்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா பண்ணேன், உன்னாலதான், இது நடந்தது எல்லாமே உன்னாலதான். நீ என்னை பிரேக்கப் பண்ணாமல் இருந்திருந்தா நான் அங்கே வந்திருக்க மாட்டேன், வந்திருந்தா அவனை சாகடிச்சிருக்க மாட்டேன் தெரியாம. இப்பெல்லாம் நடந்தது எல்லாமே உன்னாலதான். உனக்கு தெரியுமா, நான் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க இருந்தேன்னு சொல்லிட்டு, நான் ஃபாரின்லாம் போவே இல்லை, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்போ நீ மட்டும் நல்லா சிரிச்சுட்டு இருந்த, அதுதான் என்னை ட்ரிகர் பண்ணுச்சு, நான் உன்னை திரும்பியும் பார்க்க வந்தேன். ஆனா நீ என்னை மறந்துட்ட, இதெல்லாம் நடந்தது எல்லாமே உன்னாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோவா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னும் சொல்றா, இந்த மாதிரி நீ என்னை வந்து வெறுக்கணும், பிளஸ் உன்னையா நீ வெறுக்கணும், நீ டெய்லியும் நைட்டு இதை நினைச்சு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறாரு, இல்ல நான் உன்னை நினைச்சு எதுக்கு கஷ்டப்பட போறேன், பிளஸ் என்ன நினைச்சும் நான் எதுவும் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணவே இல்லை, இது லவ்வே கிடையாது தெரியுமா. நீ அன்னைக்கு அந்த நைஃப் எடுக்காம இருந்திருந்தா இந்த விஷயம்லாம் நடந்திருக்குமா. நீ தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் என்னால அப்படின்னு சொல்லாத,
காதல் அப்படின்னா என்ன தெரியுமா? தூரத்துல இருந்து ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்காக விஷ் பண்றதுதான். அதை விட்டுட்டு அவங்க கிட்ட வந்து அப்சசிவா இருக்கிறது கிடையாது. அவங்க தூரமா இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத நீ, அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத நினைச்சு நீ சந்தோஷம் பண்ணும். அதுதான் உண்மையான காதல். இதெல்லாம் சொல்லும் போதே ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ இவர் அப்படியே அந்த ஜெயிலை விட்டு வெளில போயிட்டு இருக்காரு. அண்ட் 1 year later அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயினா அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து டிவி ஆன் பண்றாங்க. பார்த்தா கோல்டன் பாய்ஸ் வந்து நியூயார்க்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுல அந்த ஆங்கர் கேக்குறாரு, இந்த மாதிரி உங்க நியூ ஆல்பம் வந்து செம்மையா சேல் ஆயிருக்கு அண்ட் உங்களோட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசுறாரு. எல்லாரும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்க எல்லாரும் எங்களை லவ் பண்றீங்க, அதே மாதிரி உங்களையும் நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் சிக் ஆயிடாதீங்க, நாங்க சீக்கிரமாவே உங்களை பார்க்க வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோயினும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஜுங்ஜேவும் ஹீரோயினும் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஜுங்ஜே வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு டிடெக்டிவ் ஆயிட்டான் அண்ட் ஒரு ஆஃபீஸும் ஓப்பன் பண்ண போகிறான். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஜுங்ஜே வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தடவை போகும்போது, தலையெல்லாம் தடவாது, உன் கை ஃபுல்லாக பாரு எண்ணெயா இருக்கு, சிக்கனை வேற சாப்பிட்டு அப்படியே வந்து தலையை தடவுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாரு நான் என்ன சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து கையை எடுத்துடுறாங்க. இப்போ பாரு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜுங்ஜே சொல்றான், இதெல்லாம் உனக்கு தான் சொல்லணும், நான் தேங்க்ஸு. ஏன்னா வந்து நான் எப்படி இருந்தேன், இப்போ பாரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இங்கே வந்து அண்ட் இவ்வளோ பெரிய ஆளும் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம், நீ எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் வந்து எனக்கு புரியுது, நீயும் என் கூட நிறைய விஷயத்துல இருந்திருக்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அப்போ அந்த சீனியர் சொல்றாரு, இது பாரு இந்த கேஸை நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஸோ நல்லா பண்ணு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பியும் நீ இங்கேயே வந்துடணும், நான் உன்னோட 2வது அப்பாவா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் சொல்றாங்க, எனக்கு புரியுது, நீங்க அப்படிதான் இருந்திருக்கீங்க, நானும் உங்களை அப்படிதான் பாக்குறேன், சரி நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட ஃபைல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போறாங்க. இவங்க எல்லாம் புறணி பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து கேட்க, அவளும் வந்து இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் வந்து நான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன் இந்த கேஸ்ல, என்னால நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பிளஸ் ரொம்ப நன்றி, நீங்க எல்லாரும் என் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் பாக்குறான், என்னது இவன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றாளா, இவ சரியான திமிர் பிச்சோலாச்சு, எப்படி இப்பெல்லாம் சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ வேற ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு கான்சர்ட் டூர் போயிருக்காரா, ஸோ பேசிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஆப்போசிட் வக்கீல காட்டுறாங்க. அவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னும் போது அவங்க கொலீக்ஸ் கூப்பிடுறாங்க, சார் வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு, நீங்க போங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட கேஸ் வந்து நாளைக்கு தான் வந்து கோர்ட்டுக்கு வருது. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து இன்னோசென்ட், ஆனால் இந்த மாதிரி வந்து அவர் மேலே பழி போட்டிருக்காங்க, ஸோ அந்த கேஸை நான் வந்து பெட்டிஷனராக ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கோர்ட் ரூமில் வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் வக்கீலும் வந்து உட்கார்றாரு. ஸோ கேஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு வெளில போகும்போது அந்த ஆப்போசிட் வக்கீல் போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ஒரு போலீஸ் வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஆப்போசிட் வக்கீல் சொல்கிறாரு, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் நிறைய தப்பான விஷயம்லாம் பண்ணிட்டேன் இந்த கேஸ்னால அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் தெரியுது உங்க அப்பாவோட ப்ரெஷர்னால தானே இதெல்லாம் பண்ணீங்க, இப்பதான் நீங்க சிரிக்கவே செய்றீங்க, நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு, இந்த மாதிரி உங்க அப்பாவோட கேஸ் ஓப்பன் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் எல்லாம் கேட்க, ஆமா நான் ஓப்பன் பண்ண போறேன், கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு வந்து நியாயத்தை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாரும் வந்து லாய்க்கின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா ஹீரோ தான் அப்படியே கெத்தா ஒரு பொக்கே வெத்துன்னு வராரு. அப்படியே ரெமோ படத்துல நடந்து வர மாதிரியே வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் செம ஷாக் ஆயிடுறாங்க, செம சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ வந்தீங்க, எவ்வளவு ப்ரெஸ் இருந்துச்சு அப்பெல்லாம் சொல்லும் போது, பாரு அதெல்லாம் விடு, நான் உனக்காக தான் வந்தேன், நீ என்ன மிஸ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் வந்து ஏன் இப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது,
நீ என்னை மிஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் வந்து ஆமாம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட நினைவு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், உங்களை சீக்கிரமாகவே வந்து பார்த்துருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது நிறைய வேலை இருந்துச்சு அதனால வர முடியல, ஸோ என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன், கவலையே படாதீங்க, இனிமேட்லேருந்து அவள் ஏன் பொறுப்பு, நான் அவளை விட்டுட்டு என்றைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா அம்மா கிட்ட. ஹீரோயினும் பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நைட் ஆகிடுது. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உள்ள. டக்குன்னு போயிட்டு அப்படியே ஒரு ரிவர்சல் போட்டு ஹீரோவை வந்து கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையை பிடிச்சி இழுத்து திருப்பியே கிஸ் பண்ணுறாரு. அவள் தான் என்ன பண்ணுறது. லாஸ்ட் எபிசோடு வேறு. ஆப்வியஸ்லி வந்து 2 பேருக்குமே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொமான்டிக்காக அன்றைக்கி நைட்டு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. பாய்ஸோட டீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டில். அப்போது அந்த மேனேஜர் கேட்குற என்ன கரமா எழவுடா இது, பாரா இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஹீரோயினுக்கு வந்து பொக்கே குத்துருப்பார்ல, அந்த போட்டோவை தான் வந்து காட்டுறாரு. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், அவன் வந்து ரொம்ப லவ் பண்றான், என்ன பண்றது, ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா அவளை, ஸோ 2 பேரும் ஜாலியாக இருக்கட்டுமே, எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஇ கேட்க, இதோ பாருங்க நான் கூட தான் ஃபோட்டோ போட்டிருக்கேன், இப்போ நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு பாருங்க, எந்த ஃபேன்ஸுமே வரல நம்மளை தொல்லை பண்ண, ஏன் சொல்லுங்க, ஏன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்குவாடே எங்களுக்கு இருக்குது, இப்போதைக்கு எங்கள் ப்ரைவேசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மேனேஜர் சொல்கிறாரு, ஒருவேளை கோல்டன் பாய்ஸே ஃபேமஸாக இல்லையோ அதனால தான் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படியே வந்து முழிக்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, இப்போ எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே ஜேஇ வந்து சொல்கிறான், அவன் லவ் மோடில் பறந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஹீரோயினா குடுகுடுன்னு ஓடி வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் வந்து அந்த கோல்டன் பாய்ஸோட லிமிடெட் எடிஷன் ஜாப்பனீஸ் பேக் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ச்சன்டைஸை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஹீரோவா, நானே உனக்கு ஒன்று தரேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இல்லை நீங்களாம் எனக்கு தரத்தாவில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சும்மா வந்து கியூட்டா பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோயின் வந்து இல்லை நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியே விட்டுறாங்க. பாவம் ஹீரோ தொப்புன்னு கீழே வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சி உட்காந்து ஹீரோயினா பார்த்துட்டு இருக்காரா. ஹீரோயினோட அட்ரஸ்லாம் போட்டு செலக்ட் பண்ணி வாங்கலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு டிக்கெட் எடுத்து காட்டுறாரு. ஹீரோயின் வந்து என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறியா, இப்போ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு கான்சர்ட் பண்ண போகிறோம் லோக்கலாக, நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, அதுதான் இந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹீரோயினா வாங்கி பார்க்குறாங்க. கட் பண்ணால் அவங்க ஆன்ட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து கிம்பம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ஆண்டி, என் கான்சர்ட்டுக்கு டிக்கெட் நான் கொடுத்தா, இல்லை நான் வந்து கோல்டன் பாய்ஸ் ஃபேன், இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன், நானே தான் போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. வாங்கவே இல்லை, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஆன்ட்டியா, அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கேன் விடாண்டா, ஸோ அதனால தான் இந்த டிக்கெட் என்கிட்ட எடுத்துன்னு தெரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களை இன்வைட் பண்ணணும், அதனால தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு கிம்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு தான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரா. ஹீரோயின் வெளியே வரும்போது இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் எங்கேயும் வெளில போயிட்டு இருக்காங்க போயிட்டு. ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே வராங்க. வா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பட் இல்லை நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஜுங்ஜேவோட ஓப்பனிங், அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் தான் போயிருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து எதிர்க்க உட்கார, ஜுங்ஜே வந்து ஆப்போசிட்ல உட்கார, 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுங்ஜே கேட்க, என்ன பண்றது வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி காண்டில் பேசிட்டு இருக்காரு. இவனா கிம்பம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கானா. இது வந்து நான் அவளுக்காக பண்ணதுடா, சாப்பிட்டுட்டே இருக்காதரா அப்படின்னு சொல்றாரு. ஆமா கேள்விப்பட்டேன், நீ என்ன ஆஃபீஸ் ஓப்பன் பண்றியாமே, உனக்குலாம் டிடெக்டிவ் ஆக போறியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவரும் வந்து ஏதாவது கேஸ் இருந்தால் சொல்லு, உனக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுங்ஜே சொல்ல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து ஹீரோவே சொல்றாரு, நீ வந்து இங்கேருந்து மூவ் ஆகுன அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷமான விஷயம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்டு உண்மையாலே தேங்க்ஸ், நீ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் இல்லாத போது அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போது ஜுங்ஜேவும் சொல்கிறான், எனக்கு தெரியுது நீ அவளை நல்லா பார்த்துக்கோ, அவள் உன்னை லவ் பண்ணுறாதான், அன்னைக்கு நான் சொன்னல ஆஸ் அ ஃபேனாதான் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையாது உண்மையாலே லவ் தான் பண்ணுறான் உன்னை அப்படின்னு போட்டு வச்சிடுறாரு.
ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ண ஊசாங்க்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே போய் சேர்ந்து. அப்போ அந்த சிஇஓவும் வராரு மரியாதை செலுத்துறதுக்காக. ஆக்சுவலி வந்து ஒரு கம்பெனி நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்கள் கம்பெனி விட்டு வெளில வந்துட்டாங்க போல் இருக்கு, அதனால நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை, நான் வந்து உன்னை சின்ன வயசில் வந்து பார்த்த போது முதல்ல யார் திரும்ப உன்னை ரெகக்னைஸ் பண்ணது? உங்க அம்மா தான். உங்க அம்மாவுக்கு முதல்ல தேங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் ஜுங்ஜேவை அனுப்பி அவங்க அம்மாவுக்கும் ஒரு இன்விடேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த கான்சர்ட்காக. இவனும் போயிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, நான் அப்போ கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு கிளம்பிடுறாரு ஜுங்ஜேவும் அங்கேருந்து. ஹீரோயினா கஷ்டப்பட்டு அந்த கான்சர்ட் டிக்கெட் வாங்கிடுறாங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமா அந்த கான்சர்ட்டுக்கு போறாங்க. அண்ட் ஹீரோ அண்ட் அவங்க டீம் எல்லாமே பாடிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே செம்மையா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம வந்து பிடிஎஸ்க்குலாம் வந்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இவங்களும் வந்து செம்மையா வந்து ஆரவாரம் பண்ணிருக்காங்க பேர் சொல்லி அண்ட் சாங்லாம் பாடி. அண்ட் செம்ம சூப்பரா இருந்துச்சு அந்த காட்டும் போதே. ஆக்சுவலி பாடிட்டு இருக்கும் போதே அப்படியே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க அண்ட் ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அப்படியே இதெல்லாம் கனவு கிடையாது, இது எல்லாமே நிஜம், நீ என்ன இப்போ பார்க்குற அண்ட் நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த வாழ்க்கையை வந்து செதுக்கியிருக்கோம் அண்ட் இதுக்கப்புறமும் 2 பேருமே சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியே முடியுது. அண்ட் செம்ம ஹாப்பி எண்டிங். ஆக்சுவலி உண்மையாலே பாருங்களேன், ஒரு ஐடூலா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து வந்திருப்பாங்க, நம்ம அவங்க ஃபேன்ஸாக இருக்கோம் அண்டு அவங்க கூட இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கனவு உலகத்தில் இல்லாமல் ரியாலிட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் யாரெல்லாம் வந்து செம்மையாக க்ரியேட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உண்மையாலே ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்து கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரியலி ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபுல் சீரீஸாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய் கைஸ்.